எனக்கு அருமையானவர்களே, நீங்க என்ன தவறு பண்ணியிருந்தாலும் நீங்க ஆண்டவருடைய கரத்துல நீங்க அவர்கிட்ட வரும்போது உங்களை எடுத்து மறுபடியும் அவருக்கு உகந்த பாத்திரமாய் நிச்சயமாய் வணைவார். இந்த குயவன் என்ன பண்றாரு? அவரு என்னவா வணைகிறாருங்கிறது அவருக்கு தான் தெரியும். நம்ம கர்த்தரோட கரத்துல உள்ள களிமண், நீங்களும் நானும் அவர் கரத்துல உள்ள களிமண். ஆனா அவர் நம்மளை என்னவா வணைகிறாருங்கிறது அது வணைஞ்சு முடிகிற வரைக்கும் தெரியாது. அந்த மண்ணை அப்படியே தூக்கி தூர போட்டுற மாட்டான் குயவன். மறுபடியும் அதே மண்ணை வச்சு கெட்டுப்போன அந்த பாத்திரத்தை மறுபடியும் அதை வேறொரு பாத்திரம் அழகா வணைவான். அப்போ இந்த மாதிரி வடிவத்தில் செய்யும்போது அது கெட்டு போயிடுது. அப்போ வேறு வடிவத்தில் செய்யலான்னு ஒரு புதிய அழகான பாத்திரமாக செஞ்சு அப்படியே எடுத்து வைப்பான். நீங்கள் பார்த்தா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஆண்டவர் நம்மை உருவாக்குகிற ஒரு குயவன். நாம் அவருடைய கையில் இருக்கிற களிமண்ணை போன்றவர்கள். அவர் தான் நம்மை ஒரு நல்ல பாத்திரமாய் உருவாக்குகிறவர். சித்தம் வைத்தீ பல முறை கெட்டு போன பின்பும் என்னை உதராமல் வைத்தவரே, எனக்கு நம்பிக்கை உண்டு உந்தன் கரத்தில் என்னை உருவாக்குவே. நம்மை அறிய விரும்பாதவர்கள் நம்மை அறிந்து கொள்ள வேண்டும் என ஆசைப்படுகிறோம். நம்மை அறிய விரும்புகிறவர் நம்மை அறிந்திருப்பதை எண்ணாமல் இருக்கிறோம். சரியாய் நம்மை புரிந்து கொள்ள யாருக்குமே முடியாதுங்க. நம்மையே யாருக்கும் புரிந்து கொள்ள முடியாது, நம்மளாலே யாரையும் புரிந்து கொள்ள முடியாது. நம்மை புரிந்து கொள்ளலேன்னு ஃபீல் பண்றோம், நம்மளாலே அவங்கள புரிந்து கொள்ளலேன்னு நம்ம நினைக்கிறதும் கிடையாது. ஆனால் கர்த்தரை பார்த்து தாவீது சொல்லுகிறார், நீர் என்னை அறிந்திருக்கிறேன், எனக்கு இது போதும் ஆண்டவரே. எனக்கு அருமையானவர்களே, நீங்க என்ன தவறு பண்ணியிருந்தாலும் நீங்க ஆண்டவருடைய கரத்துல நீங்க அவர்கிட்ட வரும்போது உங்களை எடுத்து மறுபடியும் அவருக்கு உகந்த பாத்திரமாய் நிச்சயமாய் வணைவார். இந்த குயவன் என்ன பண்றாரு? அவரு என்னவா வணைகிறாருங்கிறது அவருக்கு தான் தெரியும். நம்ம கர்த்தரோட கரத்துல உள்ள களிமண், நீங்களும் நானும் அவர் கரத்துல உள்ள களிமண். ஆனா அவர் நம்மளை என்னவா வணைகிறாருங்கிறது அது வணைஞ்சு முடிகிற வரைக்கும் தெரியாது. அந்த மண்ணை அப்படியே தூக்கி தூர போட்டுற மாட்டான் குயவன். மறுபடியும் அதே மண்ணை வச்சு கெட்டுப்போன அந்த பாத்திரத்தை மறுபடியும் அதை வேறொரு பாத்திரமாக அழகா வணைவான். அப்போ இந்த மாதிரி வடிவத்தில் செய்யும்போது அது கெட்டு போயிடுது. அப்போ வேறு வடிவத்தில் செய்யலான்னு ஒரு புதிய அழகான பாத்திரமாக செஞ்சு அப்படியே எடுத்து வைப்பான். நீங்கள் பார்த்தா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஆண்டவர் நம்மை உருவாக்குகிற ஒரு குயவன். நாம் அவருடைய கையில் இருக்கிற களிமண்ணை போன்றவர்கள். அவர் தான் நம்மை ஒரு நல்ல பாத்திரமாய் உருவாக்குகிறவர். மகத்தான சித்தம் வைத்து